Hi friends, welcome to TNPSC Mind Academy. இந்த வீடியோல நம்ம சந்தோஷ் மணி அகாடமியோட SM aptitude book பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீங்க TNPSC group 1, group 2, group 4 மாதிரி எந்த எக்ஸாம் எழுதினாலும் TNPSC சிலபஸ்ல GSல aptitude and mental ability இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கேள்விகள் வந்து வரும். இப்போ லாஸ்டா சேஞ்ச் பண்ண சிலபஸ் படி aptitudeல இருந்து 15 கேள்விகளும் ரீசனிங்ல இருந்து 10 கேள்விகளும் வந்து வரும். இந்த புக்ல aptitude மட்டும் தான் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ரீசனிங் வந்து கவர் பண்ணல. aptitude சிலபஸ் இந்த புக்ல 5 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அடிப்படை கணக்கியல், வாழ்வியல் கணிதம், காலம், வேலை மற்றும் வேகம், அளவியல், தரவு அண்ட் நவீன கணிதம். இந்த 5 பார்ட்லேருந்து மொத்தம் 17 தலைப்புகள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடிப்படை கணக்கியலில் எண்ணியல், கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர், சுருக்குக, மீசிமா மற்றும் மீபேவா. வாழ்வியல் கணிதம்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது கணக்குகள், சதவீதம், லாபம் மற்றும் நட்டம், தனிவட்டி, கூட்டுவட்டி. காலம், வேலை மற்றும் வேகம்ல இப்போ டிஎன்பிசி சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம் அண்ட் ஒர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் சம்ஸும் வந்து வரும். அதாவது குழாய் மற்றும் தொட்டி கணக்குகள் இதுவும் வந்து அந்த டைம் அண்ட் ஒர்க்குள்ளே தான் வந்து வரும். அதுவுமே இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் தனித்தனி தலைப்புகளாக வந்து கொடுத்துருக்காங்க. அளவியலில் 2D 3D, தரவு அண்ட் நவீன கணிதம்ல சராசரி, புள்ளியல், நிகழ்தகவு. இதுதான் இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய 17 தலைப்புகள். இந்த 17 தலைப்புகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார்முலாஸும் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல இன்ட்ரோடக்ஷன், ஃபார்முலா, அப்புறம் பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின்ஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பயிற்சி வினாக்கள் இருக்குது, அப்புறம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே பல பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பகுதியிலுமே அந்த டாப்பிக்கை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப் சம்ஸை வகை 1, வகை 2 இது மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டெக்ஸ் பார்க்குறப்பயே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ எண்ணியல் பார்த்தீங்கன்னா 6 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஏபிஜிபியில் பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. சுருக்குதலில் பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு உள்ள சாம்பிள் சாப்டர் காமிக்கிறப்ப இந்த பகுதியெல்லாம் ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணியல் சாப்டர் பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பகுதி 1ல எண்களின் அடிப்படை மற்றும் வகைப்பாடில் இயல் எண்கள்னா என்ன, முழு எண்கள்லாம் என்ன, முழுக்கள், விகிதமுறு, விகிதாமுறு, இரட்டைப்படை எண்கள்லாம் என்ன, ஒற்றைப்படை எண்கள்லாம் என்ன, பகா எண்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணியல்ல பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா வகுபடும் தன்மை மற்றும் வகுத்தல். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் 2ஆலேயோ 3ஆலேயோ 4ஆலேயோ வகுபடுமான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்குன்னு சில விதிகள் வந்து இருக்குது. அந்த விதிகளையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிரின்சிபல்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, டைம்னா என்ன, அமௌண்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா அடிப்படை கணக்குகள் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, PNR டிவைடட் பை 100 இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா நமக்கு வந்து பிரின்சிபலை வந்து தெரியணும், காலம் வந்து தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியணும். இது மூணும் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இந்த அடிப்படை கணக்குகளில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வகை 1ல் பார்த்தீங்கன்னா நேரடி தனி வட்டி காணுதல். இதில் நமக்கு பிரின்சிபல் இருக்குது, டைம் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் நமக்கு என்னென்ன வேணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், டைம் வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அது 3 இருந்ததுன்னா நம்ம பிரின்சிபல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், டைம் தெரிஞ்சால் போதும். சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்காம அமௌண்ட்டு பிரின்சிபலும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அமௌண்ட்டு பிரின்சிபலை வச்சு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங்லேயே நமக்கு இங்கே ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு இங்கே தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சம்மே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து கண்டுபிடிக்கிறது. பகுதி 2ல் மொத்த தொகை கணக்கீடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருந்தா பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சம்மும் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, PNR டிவைட் பை 100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து எப்பயுமே வருஷத்தில் தான் வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண எல்லா கொஸ்டினும் ஒருவேளை உங்களுக்கு அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாட்களில் கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அசல் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு 4 மடங்கு ஆகுது, 5 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் அதையும் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் சம்முமே வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் மொதல் ஆப்டிடியூட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி வினாக்கள் கடைசியிலே உங்களுக்கு ஆன்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலனாலும் இவங்களே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வச்சு நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்டெப்பை விட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுவுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் இதே மாதிரி தான் எல்லா சாப்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ஃபார்முலாஸ், பேசிக் சம்ஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்குமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அளவியலில் 2D பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவைகளில் உங்களுக்கு பேசிக் கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர், ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து சதுரம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த டாப்பிக்கு டயக்ராம் போட்டு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே வந்து டயக்ராம் இருக்காது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே போதும். இதை வச்சு நீங்கள் மற்ற சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு டயக்ராம் வந்து அந்த கொஸ்டினுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த 2Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலப்பு வடிவங்கள் இதுவுமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலப்பு வடிவங்களுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து டயக்ராம் யூஸ் பண்ணி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிகழ்தகவு டாபிக் பாருங்கள். நிகழ்தகவு அப்படின்னாவே நாணயங்கள், பகடிகள், சீட்டுக்கட்டுகள், பந்துகள் இது ரிலேட்டடாக தான் சம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பகுதி 1ல் நாணயங்கள், பகடிகள், சீட்டுக்கட்டுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாணயம் இருக்குன்னா அதை சுண்டும் போது ஒன்று வந்து ஹெட்டாக இருக்கணும், இல்லைன்னா வந்து டெய்லாக இருக்கணும். இதுவே 2 நாணயம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா ரெண்டுமே ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஒன்று ஹெட்டு ஒன்று டெய்லாகவும், ஒன்று டெய்லு ஒன்று ஹெட்டாகவும், ரெண்டுமே டெய்லாகவும் வந்துருக்கலாம். அதேமாரி 3 நாணயத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இமேஜோடவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி தான் பகடிக்கும். சீட்டுக்கட்டு சம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கட்டில் எத்தனை கார்டு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் ரெட் கலரில் டைமண்டில் எத்தனை கார்டு இருக்குது, ஹார்ட்டில் எத்தனை கார்டு இருக்குது, பிளாக்ல பேடில் எத்தனை கார்டு இருக்குது, கிளப்பில் எத்தனை கார்டு இருக்குன்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸை வந்து அப்ரோச் பண்ண முடியும். இதையுமே வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பகுதி 2ல் பந்துகள் மற்றும் கேலண்டர் ரிலேட்டடாக சம்ஸ் இருக்குது. பகுதி 3ல் தேற்றங்கள். பகுதி 4ல் கூடுதல் வகை சம்ஸ். அப்புறம் எப்பயும் போல் கடைசியாக பயிற்சி கணக்குகள், டிஎன்பிசியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. 18வது பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், அப்புறம் பேசிக் யூனிட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் யூனிட்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு டேட்டா வந்து கிலோமீட்டர்லேயும் இருக்கும், இன்னொரு டேட்டா வந்து மீட்டர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து மீட்டரில் கேட்கலாம், இல்லை கிலோமீட்டரில் கேட்கலாம். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேட்டா கன்வர்ஷன் வந்து தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அந்த கொஸ்டின் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே நீங்கள் வந்து போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் தப்பான ஆன்சர் வர மாதிரியும் ஆப்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி குறிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வந்து தப்பாயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 கிலோமீட்டர் பந்தயத்தில் ஏ என்பவர் பிஐ 100 மீட்டரிலும் சிஐ 200 மீட்டரிலும் தோற்கடிக்கிறார் எனில் பி என்பவர் சிஐ எவ்வளவு மீட்டரில் தோற்கடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இந்த சம் வந்து காமிக்கிறேன். அப்புறம் 2D ஃபார்முலாஸ், 3D ஃபார்முலாஸ். இந்த புக்கில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷில் படித்தாதான் அந்த கொஸ்டினுடைய கான்செப்ட் வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா, ஸோ எல்லா ஃபார்முலாவுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக 19வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு மாதிரி தேர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மாதிரி தேர்வுக்கு வந்து 25 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 3 மாதிரி தேர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த புக்கு தமிழ் மீடியத்துக்கான புக்கு தான். ஆனால் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை வச்சு கொஸ்டினை உங்களால் தமிழில் படித்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வந்து வாங்கலாம். இந்த புக்கில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபாண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் கரெக்டான ஃபாண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் எல்லா டைப் சம்ஸுமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை தேவைப்படக்கூடியவங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக் ரிவ்யூ வீடியோ பற்றி உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படித்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.